رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يحمل هذا العلم من كل خلف عدوله ينفون عنه تحريف الغالين وانتحال المبتلين وتأويل الجاهلين أو كما قال صلى الله عليه وسلم. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய, வாழ்த்துரை வழங்கிய மார்க்க அறிஞர்கள், பட்டதாரிகள், சமுதாய பிரமுகர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இஸ்லாமிய முகமை ஆரம்பத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக இந்த குடும்பத்தில் மூத்தவனாக பிறக்கக்கூடாது, பேச்சாளர்களில் கடைசியாக இருக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பேச வேண்டிய விஷயத்தை ஃபுல்லாக எல்லாரும் பேசிட்டு போயிடுவாங்க, கடைசியில் நம்ம முழிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் முதலாவது பிறந்துட்டா எல்லா பாரமும் நம்ம தலையில் வந்து விடும். அது மாதிரி அதுக்கு நிகரான ஒரு பாரத்தில் தான் இப்போ நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட காலத்தினுடைய அருமை கருதி சில செய்திகளை நான் இந்த அவையில் வைப்பதற்கு விரும்புகிறேன். முதலாவது, இன்றைக்கு இந்த மதரசாவுக்கு இடமளித்த கல்லூரி இரண்டும் மிகுந்த பாராட்டுக்குரிய ஒரு தனித்துவமான ஒரு அம்சமாக நான் இங்கே பார்க்கிறேன். பொதுவாக இரட்டை கல்வி முறை நடைமுறையில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் ஒன்று அந்த பாடத்தை பிரைவேட்டாக அவங்களே நடத்துவாங்க, அல்லது அந்த எக்ஸாம் நேரத்தில் மட்டும் அந்த கல்லூரிக்கு போயிட்டு வர்ற மாதிரி உள்ள ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்படி தான் பெரும்பாலான மதரசாக்கள் இந்த தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றன. விதிவிலக்காக ஒரு சில மதரசாக்களில் மட்டும் அந்த மதரசாவை நடத்துகிறார்கள். அநேகமா அது ஒன்று தான் நினைக்கிறேன், வேற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவற்றிலிருந்து மிகுந்த மாறுதலுக்கு உட்பட்டு இந்த கல்லூரி தான் மதசார்பற்ற கல்வி முறையை போதிக்கக்கூடிய ஒரு கல்லூரி, மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு மதரசாவுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. அந்த ரெண்டும் சேர்ந்து இங்க பிள்ளைகளுக்கு பட்டதாரிகளாகவும் மார்க்க அறிஞர்களாகவும் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை அருகே அமைந்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் இந்த மதரசாவினுடைய, இந்த கல்லூரியினுடைய தனித்தன்மையாக நான் பார்க்கிறேன். அதற்கு ஏற்பாடு செய்த மதரசா நிர்வாகமும் சரி, கல்லூரி நிர்வாகமும் சரி, எல்லாம் வல்ல இறைவனின் அன்புக்கும் அருளுக்கும் உரித்தானவர்கள், சமுதாயத்தின் பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பட்டம் பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இது ஒரு அறுவடை நாள் என்று நாம் இதை சொல்லலாம். இத்தனை ஆண்டு காலம் நாம் இங்கே விதை விதைத்து, களை பறித்து, நீர் பாய்ச்சி, எல்லா வேலைகளையும் செஞ்சு இன்றைக்கு நாம் அதனுடைய அறுவடையை பெற இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஆலிம்களாக செல்லக்கூடிய இந்த புது இளம் ஆலிம்களுக்கும், இவர்களை வரவேற்பதற்காக தயாராக இருக்கக்கூடிய சமுதாயத்திற்குமாக சேர்த்து நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. முதலாவது, இந்த ஆலிம்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமானதாக நான் இதை கருதுகிறேன். நாம் பெற்ற கல்வி, அந்த கல்வியானது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று நாம் கருத வேண்டும். மார்க்க அறிவை பெற்ற சிலரை இன்றைக்கு நான் வெளியிலே பார்க்கிறேன். என்னத்தை ஓதணும், என்னத்தை படித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு, ஒரு விரக்தி மனப்பான்மையோடு, நிச்சயமற்ற தன்மையோடு இருப்பதை நான் பார்க்கிறேன். இல்லை, அப்படி தாழ்வு மனப்பான்மைக்கு போகக்கூடிய அளவுக்குள்ள ஒரு கல்வியை நமக்கு மதரசா தரவில்லை. தலை நிமிர்ந்து
நெஞ்சு நிமிர்த்தி நிற்கக்கூடிய அளவிற்கான ஒரு கல்வியைத்தான் இந்த மதரசாக்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றன என்கின்ற பெருமிதம் முதலாவது நம் அனைவருக்கும் வர வேண்டும். நாம் பெற்ற கல்வியின் மீது நமக்கு மதிப்பும் மரியாதையும் பெருமதியும் வேல்யூ இருக்கணும். அதை மதிக்க நமக்கு தெரியணும். இது முதலாவது விஷயம். நீங்களாம் கேள்விப்பட்ட விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாசிய ஹலீஃபாக்கள் 5வது நபர் ஹாரூன் ரஷீத் அவருக்கும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் இடையிலான அந்த உரையாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு தடவை மன்னர் ஹாரூன் ரஷீத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ஓதி தர முடியுமான்னு கேட்குறாரு. எங்கள் வீட்டுக்கு வந்து ஓதி தர முடியுமா? இயற்கையிலேயே ஹாரூன் ரஷீத் மார்க்க ஞானத்தின் மீது சற்று ஈடுபாடு கொண்டவர். அதனால இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஏன் ஓதி தரக்கூடாது நீங்க? அப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் இல்மு யுத்தா வலா அல் இல்மு யதி இலைஹி. அதாவது கல்வியை தேடித்தான் நாம் செல்ல வேண்டுமே தவிர கல்வி உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வராது. மார்க்க ஞானம் என்பது அதை தேடித்தான் செல்ல வேண்டும். அப்படித்தான் உலகத்துல மார்க்க அறிஞர்கள் பாடத்தை படித்தார்கள். எத்தனையோ கிலோமீட்டர்களை, எத்தனையோ வனாந்தரங்களை அவர்கள் கடந்திருக்கிறார்கள் மார்க்க கல்வியை பெறுவதற்காக. அப்போ கல்வி என்பது உங்களுடைய வீடு தேடி வராது. மாறாக நீங்கள் தான் அந்த கல்வியை படிப்பதற்கு அதனுடைய இடத்தை தேடி வர வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி ஹாரூன் ரஷீத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கல்வி வகுப்புக்கு வருவார். ஒரு முறை வந்தார், அசருக்கு பிறகு வந்தார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாடத்துக்கு வந்தவர், கூட்டம் ஃபுல்லா இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சாருன்னா அந்த கூட்டத்தினுடைய கடைசியில் உட்கார்ந்திருந்தார். எப்படி உட்கார்ந்தாருன்னா, அவருடைய பணியாளர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு நாற்காலியை கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த நாற்காலியின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார். அவங்களாம் உட்கார்ந்து கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. உஸ்தாது பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் நாற்காலியில் உட்கார்ந்து பாடத்தை கவனிக்கிறார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உடனே பாடத்தினுடைய போக்கை மாற்றி ஒரு செய்தியை சொன்னார்கள். மன் தவாதஅ ரஃபஹுல்லாஹ் வமன் தகப்பர வதஅஹுல்லாஹ். யார் பணிவோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான், யார் தற்பெருமையோடு நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் தாழ்த்தி விடுவான் என்று அந்த இடத்திற்கு தோதுவான ஒரு ஹதீஸை, ஆனால் நடத்தி கொண்டிருந்த பாடத்திற்கு வெளியே ஒரு செய்தியை சொன்னார்கள். தன்னைத்தான் சொல்கிறார் என்பதை ஹாரூன் ரஷீத் புரிந்து கொண்டு நாற்காலியை அகற்ற சொல்லிவிட்டு கீழே உட்கார்ந்து பாடம் படித்தார் என்கின்ற வரலாற்றை நமக்கு அப்பாசிய ஹலீஃபாக்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் படிக்கிறோம். என்னன்னா, நம்முடைய கல்வியின் மீது முதல் நமக்கு மரியாதை இருக்க வேண்டும், மதிப்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியைத்தான் நாம் படைத்திருக்கோம். எனக்கு முன்னாடி பேசின பெருமக்கள் சொன்னார்கள், இந்த கல்வி என்பது உலகத்துல வேறு எந்த கல்விக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இது. இப்போ உதாரணமா தத்துவத்துக்கு பேர் போனவர் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸினுடைய ஒரு தத்துவத்தை இன்றைக்கு ஒருவர் சொல்கிறார் என்றால் அவர்கிட்ட அந்த தத்துவம் எப்படி வந்து சேர்ந்துச்சு? அந்த வரலாறு அவங்கள்ட்ட கிடையாது. எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அப்படியே சாக்ரட்டிஸ் போய் முடியறதுக்கு இவங்கள்ட்ட இந்த சங்கிலி தொடர் கிடையவே கிடையாது. அதே போலத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா துறை சார்ந்த அறிவு ஞானமும் ஆரம்பத்தில் எப்படி அதை உருவாக்கினாரோ அவர்கிட்ட போய் முடியக்கூடிய சங்கிலி தொடர் நமக்கு தெரிந்தவரை இங்கே கிடையவே கிடையாது. ஆனா ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் இங்கே சங்கிலி தொடர் இருக்கிறது. அது ஜிப்ரீல் வரைக்கும் போய் சேரும். ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து லவ்ஹுல் மஹ்பூத் வரைக்கும் போய் சேரக்கூடிய அந்த ஒற்றை தனிச்சிறப்பு என்பது நாம் பெற்ற கல்விக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற எதுக்கும் இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மனதில் நாம் வைத்துக் கொண்டால் நாம் பெற்ற கல்வியின் மீது உண்மையான மதிப்பு நமக்கு தெரியும். எனவே நான் இந்த கல்வியின் மூலமாக பெருமிதம் தான் அடைய சொல்கிறேன் தவிர பெருமை அடைய சொல்லவில்லை. பெருமைக்கும் பெருமிதத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தலைகணத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் தலைகணமாக சொல்லவில்லை, தன்னம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்கிறேன். இது நம்மை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். இது முதலாவது செய்தியாக இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து இன்னொரு செய்தியை உங்களுடைய சமூகத்துக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நாம் படித்திருக்கிறோம், இங்கே ஒரு சிலபஸுக்கு உட்பட்டு ஒரு ஃப்ரேம், இந்த இவ்வளவுதான் படிக்கணும்னு ஒன்று இருக்குது. இந்த கிதாபுல இத்தனை பக்கம், இந்த கிதாபுல இத்தனை பக்கம், அவ்வளவுதான் படிச்சிருப்போம். அதுக்கு மேல இங்க படிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அதுக்குள்ளதான் நமக்கு எக்ஸாம் வரும், அதுக்கு வெளியில எக்ஸாம் வராது. அப்போ ஒரு சிலபஸுக்கு உட்பட்டு நாம் இங்கே படித்திருக்கிறோம். இங்கே படித்தது என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்ட கல்வி.
ஆனா நாம் படிக்க போகின்ற உண்மையான கல்வி என்பது சமுதாய மட்டத்தில் தான் இருக்கிறது, சமுதாய வீதியில் தான் இருக்கிறது. இங்கே நாம் பெற்ற கல்வியை இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனால் வெளியிலே நாம் பெறப்போகின்ற கல்வியை மனிதர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். நாம் மனிதர்களிடமிருந்து கல்வியை பெற வேண்டிய அந்த சூழல் சமுதாயத்திலே கால் வைக்கும் போதுதான் நமக்கு வரும். எனவே நாம் தொடர்ச்சியாக கல்வியில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வேலையை இந்த இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளாகத்தோடு, மதரசாவினுடைய வளாகத்தோடு, கல்லூரியின் வளாகத்தோடு நாம் முடித்து விடக்கூடாது. அதை தாண்டி நாம் தொடர்ந்து நம்முடைய அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும், வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது காலத்தின் தேவை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, நான் ஏற்கனவே கூட போன வருஷம் கூட இங்கே சொன்னேன். நாம் இப்ப நம்ம பட்டம் பெற்று போறோம்ல, இது அரபியில என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, மக்கள் யாராவது வேற உலமாக்கள் பார்த்தா எங்க ஃபாரிகுன்னு தான் கேட்பாங்க. எங்க ஃபாரிகானீங்கன்னு கேட்பாங்க. ஃபாரிகுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஃபாரிகுன்னா என்ன அர்த்தம்? எங்க ஓய்வு பெற்றீர்கள்னு அர்த்தம் இருக்கு. அதாவது படிச்சீங்களே, அந்த படிப்புல இருந்து எப்போ ஓய்வு பெற்றீங்க? ஓய்வுனால என்ன அர்த்தம்னா அடுத்து படிக்கணும்னு அர்த்தம். எங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க. எங்க நீங்க ஓய்வு பெற்றீங்க அப்படிதான் கேட்பாங்க நம்ம அரபியில. அப்ப எனவே இன்றைக்கு நாம் படித்து முடிக்கவில்லை, ஒரு அளவுக்கு படித்திருக்கிறோம், சற்று ஓய்ந்திருக்கிறோம். அடுத்து நம்ம படிப்பை தொடர வேண்டியது இருக்கிறது. நாம் படித்து முடித்து விட்டோம் என்று நினைத்தால் அதற்கு பிறகு அறிவை பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. நாம் படித்து கொண்டிருக்கிறோம், அந்த ப்ராசஸ்ல இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்த அறிவை விருத்தி செய்து கொள்ள முடியும். நாம் முடித்து விட்டோம் என்று நினைத்தால் நாம் தேங்கி நிற்கின்ற கிடை தண்ணீர். நம்ம எல்லாம் தெரியும், அல் மாவுர் ராக்கிது சட்டத்தை படிச்சிருப்போம்ல, ஃபிக்ஹ்ல தேங்கி நிற்கிற தண்ணிக்கான சட்டம் படிச்சிருப்போம். எத்தனை நாளைக்கு அது சுத்தமா இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு வாரம், 10 நாள் அல்லது ஒரு மாசம். அதுக்கு இடையில அதுல வீச்சம் எடுக்க ஆரம்பிக்கும், நாட்டம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம் முடித்து விட்டோம் என்று நினைத்தால் நாம் கிடை தண்ணீராக மாறிவிடுவோம், மாவர் ராக்கித். அதுக்கு பிறகு நம்மள்ட்ட சுத்தம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருந்தால்தான் நாம் ஓடும் தண்ணீரை போல. ஓடும் தண்ணீர் என்பது எப்போதும் கெட்டு போகாது, எப்போதும் வீச்சம் எடுக்காது. அது எப்போதும் தன்னுடைய தூய்மையை இழக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே அதுபோல நாமும் நம்முடைய அறிவு என்கின்ற அந்த ஓட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு அறிவு என்பது மிக முக்கியமானது. நான் ஒரு வரலாற்று குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க படிச்சிருந்தாலும் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஷஹீதுல் குத்துப் அப்படின்னு ஒரு மனிதருடைய வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஷஹீதுல் குத்துப் ஒரு அறிஞருக்கான பட்ட பெயர் இது. அந்த அறிஞருடைய பெயர் என்னன்னு சொன்னா இமாம் ஜாஹித் என்று சொல்வார்கள். ஜாஹித் என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞர் உங்களுக்கு தெரியும், அரபிக் மொழியியல் துறையில மிகப்பெரிய வல்லுனர். மொழியியல் துறையில நஹூல வருவாரு, பலாகால வருவாரு, மாநிலம் வருவார், பார்த்திருப்பீங்க. இமாம் ஜாஹித் அவருக்கு பட்டப்பெயர், இஸ்லாமிய வரலாறு சூட்டிய பட்டப்பெயர் ஷஹீதுல் குத்துப். நாம ஷஹீது கேள்விப்பட்டிருக்கோம், போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீது, அவங்கள கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இடிபாடுகளுக்கு இடையில ஒரு கட்டடம் இழிஞ்சு விழுந்து அதுல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களையும் ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. தண்ணீரில் மூழ்கி இறந்தால், நெருப்பு தீ விபத்தில் மாட்டிக்கொண்டு இறந்து அவங்கெல்லாம் ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றுப்போக்கால் இறந்து போனவர்கள் இவங்கெல்லாம் ஷஹீதுன்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உலகத்திலேயே புத்தகங்களால் ஷஹீதானவர் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குதுன்னா இமாம் ஜாஹித் அவர்களுக்கு மட்டும்தான். ஜாஹித் என்பது கூட அவருடைய இயற்பெயர் கிடையாது, அங்க வாப்பா அம்மா பச்சை பேர் கிடையாது. ஜாஹித் அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய கண்ணில் ஏற்பட்ட ஒரு குறைபாட்டை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெயர் தான். அவருடைய கண்ணு பாத்தீங்கன்னா துருத்திக்கிட்டு இருக்குமா. அதாவது பார்க்கும்போது என்னடா முறைக்கிறேன்னு கேட்பாங்கல்ல சில பேர், இந்த கண்ணை இப்படி விரிச்சுக்கிட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவருடைய கண்ணு துருத்திக்கிட்டு இருக்குமா. ஏதோ பார்வை குறைபாடு இருந்திருக்கிறது அவருக்கு. அப்படிப்பட்ட அந்த குறைபாட்டை சுட்டி காட்டக்கூடிய பெயராகத்தான் அந்த ஜாஹித் என்ற பெயர் இருக்கு. ஆனா அந்த பெயர்லேயே நமக்கு பிரபலம் ஆயிட்டார். இமாம் ஜாஹித்னு சொன்னாதான் தெரியும், அவருடைய இயற்பெயரை சொன்னா தெரியாது. இவருடைய வரலாறு என்னன்னு சொன்னா, சிறு வயதுல புத்தக வாசிப்பின் மீது அதிகமான தீராத காதல் கொண்டவர். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவர் வேலை பார்த்து வரக்கூடிய ஊதியத்தில் பெரும் பங்கு புத்தகம் வாங்குவதற்கு செலவழிப்பாராம். வீட்டில் அத்தா அம்மா கண்டிப்பாங்க, ஏன் இவ்வளவு புத்தகம் வாங்குற, வீட்டுக்கு செலவுக்கு என்ன பண்றதுன்னு. சில நேரங்களில் மறந்து என்ன செஞ்சிருவாராம், கிடைச்ச சம்பளம் அத்தனைக்கும் புத்தகம் வாங்கிடுவாராம். ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்கார். வந்தவர் தாயார்கிட்ட சாப்பாடு தாங்கன்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு தட்டுல ஒரு 5-6
புஸ்தகம் எடுத்து வச்சு கிதாப் எடுத்து வச்சு கொடுத்து இந்த சாப்பிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லம்மா சாப்பாடு கேட்டா புஸ்தகத்தை தர்ற, அம்மா நீ சம்பளத்துல புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்தா வேற என்ன தர முடியும் உனக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அதனால இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னு சொன்னா, அதாவது சம்பளமும் வேண்டும், அதே நேரத்தில் சாப்பாட்டுக்கு அதை கொடுக்கணுங்கிறதுனால வேற ஏதாவது வேலை தேடலாம்னு சொல்லி ஒரு புஸ்தக கடையில வேலைக்கு சேர்ந்தாராம். புஸ்தக கடையில வேலை செஞ்சு அங்க கிடைக்கக்கூடிய வருமானத்தை வீட்டுக்கு கொடுப்பாராம். அந்த புஸ்தக கடைக்கார ஓனர் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொன்னாராம், ராத்திரிலையும் நான் அந்த கடைக்கு வந்துட்டு போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. ராத்திரில கடையை பூட்டிடுவாங்க, பூட்டினதுக்கு பிறகு இந்த கடைக்கு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். இல்ல நான் படிக்கணும். இரவுல கடை பூட்டினதுக்கு பிறகு இவர் திறந்து உள்ள போய் உட்கார்ந்து கதவை பூட்டிக்கிட்டு படிப்பாராம். அப்படி புத்தக வாசிப்பின் மீது தீராத காதல் கொண்ட மாணவராக இருந்தவர் தான் இமாம் ஜாஹித். இது அல்ல நான் சொல்ல வந்த கருத்து. அவருடைய கடைசி காலம், அதுதான் நான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த கருத்து. அவருடைய இறுதி காலம், அவருடைய நண்பர் அல்லது அவருடைய மாணவராக இருக்கணும் இமாம் முபர்ரத். அவங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் அதே நஹுல லிங்குஸ்டிக்ஸ்ல முக்கியமான ஆளு. இமாம் முபர்ரத் இமாம் ஜாஹித் வந்து சந்திக்க வந்தார். சந்திக்க வரும்போது இமாம் ஜாஹித் அவர்களுடைய கடைசி காலகட்டம். சந்திக்க வந்தவர் கேட்டாராம், எப்படி இருக்கிறீங்க, கைஃபா அஸ்பாஹத்த, இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ இமாம் ஜாஹித் சொன்னாராம், என்னை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க, எனக்கு வயசு 97. அவர் சொன்னாராம், எனக்கு வயசு 97. 97ங்கிறது மட்டும் இல்லை, என்னுடைய ஒரு பகுதி, வலப்பகுதியை சுட்டிக்காட்டி ஒரு பகுதி பக்கவாதத்தால் செயலிழந்து போயிருக்கிறது. அதாவது முழுசா பக்கவாதம், இந்த பகுதி செயல்படாது. இது இப்படியா? இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, அதிகமான சென்சிட்டிவ் உள்ள பகுதி, இங்க வந்து செயலே இருக்காது, இங்க அதிகமான உணர்ச்சி இருக்கும். எந்த அளவுக்குன்னா அவரே சொன்னார், ஒரு கொசு பறந்தால், ஒரு ஈ பறந்தால் கூட எனக்கு வலிக்குமா, அந்த அளவுக்கு எனக்கு இங்க சென்சிட்டிவ், இந்த பக்கம் வேலையே செய்யாது. அப்படிப்பட்ட நான் எப்படி இருப்பேன், நான் நல்லவா எப்படி இருக்க முடியும், வயசு வேற 97, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி வயசுல தான் அவர் கடைசி ஏற்பட்ட நோய் இருக்குது பாருங்க, பக்கவாதம், அதே போல இன்னொரு பகுதியில் சென்சிட்டிவ். இந்த நோய் அவரை கொல்லவில்லை, இந்த நோய் அவருக்கு மரணத்தை தரவில்லை, மாறாக அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தியது தன்னை சுற்றி அவர் அடுக்கி வைத்திருந்த நூல்கள் தான் மரணத்தை கொடுத்தது. உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் அந்த மாதிரி ஆட்கள் நூலகங்கள் வச்சிருப்பாங்க. அவருக்கு வலப்பக்கம், இடப்பக்கம், முன்னால், பின்னால்லாம் புத்தக அலமாரிகள், அந்த புத்தகத்தை அடுக்கி வச்சிருந்தார். அடுக்கி வைக்கப்பட்ட அந்த அலமாரிகள் அப்படியே கீழே விழ, இவர் நடுவில் உட்கார்ந்துருப்பார், படிச்சுட்டு இருப்பார், அவர் மேல அப்படியே விழ, அந்த இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து சிக்கி மரணமானவர் தான் இமாம் ஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதனால அவருக்கு இஸ்லாமிய வரலாற்றில் ஷஹீதுல் குதுப் என்ற பெயர் அவருக்கு உண்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, 97 வயசுலையும் நடுவுல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போது புத்தகம் விழுந்து இறந்து போனவர் அவர். அப்படின்னா நாம் கல்வியை தேடுவதற்கும், அறிவை பெருக்குவதற்கும், ஞானத்தை விருத்தி செய்வதற்கும் காலம் என்பது கடைசி வரைக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். இன்றைக்கும் நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணியில் ஈடுபடும் போது இன்றைக்கும் என்னுடைய அறியாமையை நான் ஒவ்வொரு வினாடியும் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய அறியாமை எனக்கு தெரிகிறது, இன்னும் நல்லா ஓதிருக்கலாம் போல தெரியுது அப்படின்னு. ஏன்னா நாம் செய்யக்கூடிய பணி நம்முடைய அறியாமையை நமக்கு உணர்த்துகிறது. எனவே நாம் தொடர்ந்து அந்த வாசிப்பில் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக நம்மால் நம்முடைய அறியாமையை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே தயவு செய்து அறியாமையை நான் அகற்றுவதற்கு தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதோடு சேர்த்து இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைக்கிறேன். ஆலிம்கள் வருகிறார்கள், சமுதாயம் ஆலிம்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்தவில்லை என்பதை இந்த மன்றத்தில் நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். நாம் ஆலிம்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்? அதிகப்படியா ஒரு மௌலுது ஓத, ஒரு ஃபாத்திஹா ஓத, அல்லது நம்ம கடையை திறந்து வைக்க, நம்ம வீட்டை திறந்து வைக்க, அதிகப்படியாக நாம் அவர்கள்ட்ட இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதையா இங்கே ஓதி கொடுக்கிறார்கள்? அதையா அவர்கள் படிக்கிறார்கள்? அருமையான தோழர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூசா நபிட்ட அல்லாஹ் கேட்டான், ஒமா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உங்களுடைய கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டான். அல்லாஹ் கேட்டது வேறொரு கோணத்துல. மூசா நபி எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, என்ன இருக்குன்னு கேட்கறான் போல தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, இது என்னுடைய கைத்தடி, இதை நான் ஊன்றி நின்று கொள்வேன், இதை வைத்து இலைதலைகளை பறித்து போடுவேன், வேறு சில வேலைகளையும் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு.
அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான்னா அல்லாஹ்வுக்கு முன்னால எனக்கு தெரியலன்னு சொல்லணும். ஆனா இவர் யதார்த்தமா சொல்லிட்டார். அப்ப அல்லாஹ் சொன்னா, ஓ இதை வச்சு நீங்க ஊன்றி நிற்பீரோ, ஓ இதை வச்சு இலதலை பருப்பீரோ, வேலை வேலையை செஞ்சுக்கிறீரோ, எங்க அந்த கைத்தறியை கீழே போடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னான் அல்லாஹ். அல்கி அதை கீழே போடுங்க அப்படின்னா அல்லாஹ். கீழே போட்டா அது ஊன்றி நிற்கிற கைத்தறியாக இருக்கவில்லை. இலைதலை பறித்து போடுகிற அந்த கைத்தறியாக இருக்கவில்லை. வேறு வேலை செய்வதற்கு பயன்படக்கூடிய பொருளாக இருக்கவில்லை. மாறாக அது பாம்பாக உருவெடுத்து நின்றது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வந்தான்னா, என்ன கையில வச்சிருக்கிறீங்கன்னா, ஏதோ பெரிய அற்புதம் செய்யற ஒண்ண வச்சிருக்கிறேன்னு அவர் சொல்லணும்னு எதிர்பார்த்தான். ஆனா அவங்க அதை சொல்லல. அல்லாஹ் அதை செஞ்சு காட்டினாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த உலமாக்களுடைய கையில் வழங்கப்பட இருக்கக்கூடிய அந்த சனதை வந்து இந்த சமூகம் எப்படி மூசா நபி கைத்தறியை புரிஞ்சுக்கிட்டாரோ அது போலதான் புரிஞ்சு வச்சிருக்குது. நம்ம வீட்டுக்கு ஓத வருவாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஓதி கொடுப்பாங்க, முன்னால் நின்று தொழு வைப்பாங்க, இதுதான் அவங்களுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அதையும் தாண்டி அவர்கள்ட்ட வேலையை வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சமூகத்துல இன்றைக்கு நிறைய ஃபித்னாக்கள் இருக்குது, நிறைய பிதத்துகள் ஊடுருவி இருக்குது, நிறைய தீமைகள் ஊடுருவி இருக்குது. இளைஞர்கள் உலமாக்களுடைய கையில இல்ல. சமூகம் உலமாக்கள் சொல்வதை சமூகம் பொருட்படுத்துவதும் இல்லை. சமுதாயத்தை ஒன்றிணைப்பதற்கு உலமாக்கள் முயற்சிக்கிறார்கள், முடியல. ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை இன்றைக்கு இருக்கிறது. அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு இவர்களை சமூகம் பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினால் மட்டும்தான் அப்படிப்பட்ட நல்ல விளைவை நம்மால் எதிர்பார்க்க முடியும். அதை சமூகம் புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். எனவே தயவு செய்து ஆலிம்களை அவர்கள் நம்முடைய மார்க்கத்தின் அறிவை பெருக்குவதற்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய அறிவை பெருக்குவதற்கு, இளைஞர்களுடைய அறிவை பெருக்குவதற்கு, அதே மாதிரி பெண்களுடைய மார்க்க அறிவை பெருக்குவதற்கு, அவர்கள் மூலமாக சமூகத்தில் பல்வேறு நன்மைகள் நடப்பதற்கு தயவு செய்து அவர்களை வேலை வாங்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அவங்களை வந்து தொடர்ந்து இயங்க வைக்க வேண்டும். அதாவது அவர்கள் படித்த அந்த படிப்பிலிருந்தே அவர்களை தொடர்ந்து இயங்க வைக்கக்கூடிய அளவுக்கு சமூகம் மாறாத வரைக்கும் ஆலிம்களை பற்றிய அந்த பார்வை என்பது சமூகத்திற்கு குறைவாகத்தான் இருக்கிறது என்பதாகவே நான் இங்கே குற்றம் சாட்ட விரும்புகிறேன். தயவு செய்து ஆலிம்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்துங்கள். அதே போல நாமும் நம்முடைய நேரத்தை வந்து மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும். அடுத்தடுத்து நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் வந்து நீடூர் மதரசாவில் ஓதி முடித்தேன். அடுத்து தூத்துக்குடி மதரசாவில் உஸ்தாதுக்காக வாய்ப்பு கிடைச்சிச்சு. போய் 4 வருஷம் உஸ்தாதாக இருந்தேன். அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியேறி சென்னைக்கு 98 வந்தேன். 98 நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருடம் என்னுடைய வேலை என்னன்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழு வைப்பேன், அப்படியே போய் படுத்துருவேன். நாஸ்டா கிடையாது, எதுவும் கிடையாது. 12 மணிக்கு எழுச்சி குளிக்கிறது, அதுக்கு பிறகு லுஹர் தொழு வச்சுட்டு சாப்பிட்றது, அதுக்கு பிறகு எங்கேயாவது கொஞ்ச நேரம் தூங்குறது, சாயந்தரம் எங்கேயாவது வெளியில் போய் சுற்றுறது, மகரிப் இஷா தொழு வச்சுட்டு மறுபடியும் படுக்கிறது. இப்படி தான் 1 வருஷம் போய்கிட்டே இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தேன், என்ன இது இப்படி வீணா போய்கிட்டு இருக்குது டைம். இப்போ நான் அந்த நேரத்தில் எனக்கு அரபிக் டைப்பிங் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. மதரசாவில் இருக்கும்போதே நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓதும் போது எனக்கு கிடைக்கல அந்த வாய்ப்பு. ஆனால் ஓதி கொடுக்கும்போது அந்த மதரசாவில் டைப் ரைட்டிங் மிஷின் இருந்துச்சு, கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நானே எடுத்து இந்த 2 விரலை வச்சு தான் டைப் அடிப்பேன். எல்லாம் 4 விரலை வச்சு அடிப்பாங்க இல்லையா, 4-5 விரலை வச்சு அடிப்பாங்க, 10 விரலை வச்சு அடிப்பாங்க. நான் இந்த 2 விரல் தான், இதை தான் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அங்கே இருக்கிறவங்க நான் தான் டைப்பிங் ரொம்ப அடிக்கிறவன்னு நினச்சிக்குவாங்க. எல்லாரும் அவங்களுடைய கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட தான் கொண்டு வந்துருவாங்க. ஆனால் நான் 2 விரல் ஆள் தான், 10 விரல் ஆள் கிடையாது. அப்படி தான் இருந்துச்சு. சென்னைக்கு வந்த பிறகு அதை முறையாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நேரத்தில் இதை கற்றுக்கொண்டால் நமக்கு என்ன வரும், என்ன லாபம் கிடைக்கும், என்ன வேலை கிடைக்கும், என்ன காசு கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிக்கலை. போய் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தான் திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வந்தது. என்ன அப்படின்னா, புகாரி முஸ்லீம்லாம் மொழிபெயர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் டைப்பிங் கற்றுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம், கம்ப்யூட்டர் கற்றுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் டிடிபிக்கு வாங்கன்னு சொல்லி எனக்கு டிடிபிக்காக கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி போய் அங்கே கூட கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். டிடிபி செய்கிற அளவுக்கு அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். திடீர்னு நம்முடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு மரியாதைக்குரிய ஹான்பாக்கவி அவர்கள், ஏன்பா நீ இவ்வளவு கசீரை மொழிபெயர்த்தா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதை மொழிபெயர்க்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் என்ன நீங்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிற மாதிரி தெரியுது, என்ன ஓவர் கால்குலேஷன் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லட்டா நம்ம 2 பேருடைய நட்பே இல்லாமல் போயிடும் போல எனக்கு பயமாக இருக்குது, வேணான்னு சொன்னேன். அவங்க ஒரு சொன்னாங்க, இல்லை ஒரு 10 பக்கத்தை மொழிபெயர்த்து கொண்டு வா,
அதுக்கு பிறகு நான் சொல்றேன் உன்னால முடியுமா முடியாதான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு போய் கொடுத்தோம். சரின்னு சொல்லி அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா மொழிபெயர்ப்பதற்கு சேர்த்தார்கள். சேர்த்து முடிச்சதுக்கு பிறகு நான் கிட்டத்தட்ட பக்ரா சூராவுல ஒரு 220 வசனங்கள் மொழிபெயர்த்து வச்சிருந்தேன். மேலாய்வு செய்வதற்கு எடுத்தாங்க. எடுத்து ஃபைலு ஒரு 10, 20 பக்கம் தான். ஃபைலு. அந்த ஃபைல்ல வந்து இங்கிருந்து ஒரு கோடு, இங்கிருந்து ஒரு கோடு. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தப்புன்னு அர்த்தம். அதாவது அவங்க நீ மொழிபெயர்க்கிறதுக்கு பரவாயில்லப்பா, உனக்கு திறமை இருக்குன்னு சொல்லி சேர்த்துட்டு, ஃபைல வந்து பார்க்கும்போது இப்படி தப்பு போட்டு வச்சிருக்காங்க. நான் 220 வசனம் மொழிபெயர்த்துட்டேன். தப்சீரோட சேர்த்து. தப்பு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு ஃபைல எப்பா இதே மாதிரி எல்லாத்தையும் திருத்தி கொண்டு வா அப்படின்னாங்க. அதற்கு பிறகு அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த தவறுகளை திருத்தி கொண்டு மறுபடியும் அந்த 220 வசனமும் கம்ப்யூட்டர்ல வச்சே திருத்தி அதுக்கு பிறகு கொண்டு போய் கொடுத்தேன். நான் இதை என்னுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்பத்துல நானும் தூங்கி தூங்கி காலத்தை கழித்தவன் தான். ஆனா ஒரு நேரத்துல நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நான் நமக்கு பின்னால என்ன நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்த்தெல்லாம் போய் சேரல அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல. ஏதாவது ஒண்ணு கத்துக்குவோம் அப்படின்னு போனவன் தான். ஆனால் அது இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் புகாரி, முஸ்லிம், ஜாமிஉ திர்மிதி, இப்னு கசீர், இப்போ முஸ்னத் அகமது வரைக்கும் வந்து நிற்கிது. எனக்கு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில இருந்து நிறைய ஆலிம்கள் ஏதாவது ஒரு ஹதீஸ் வேணும்னா அவங்க கேட்கிற ஆட்களை நான் ஒருத்தனா இருக்கிறேன். நிறைய பேர்ட்ட கேட்பாங்க, அவங்க கேட்கிற ஆட்களை நான் ஒருத்தனா இருப்பேன். பெரும்பாலும் அவங்க சொல்லும் போது அந்த ஹதீஸை தேடி எடுத்து கொடுக்குற ஆளாக நான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கேங்கிறத இது இது நமக்கு தந்ததை எது அப்படின்னு சொன்னா நாம் தொடர்ந்து ஒரு முயற்சியில் ஈடுபட்டது தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட தொடர் முயற்சி உள்ளவர்களாக இந்த ஆலிம்கள் திகழுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த ஆலிம்களை சமுதாயமும் பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்துக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆலிம்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக ஆக்கியருள் புரிவானாக. மேலும் மேலும் அவர்களுடைய அறிவை அல்லாஹ் விருத்தி செய்தருள் புரிவானாக. சமூகத்திற்கு பயனுள்ள நல்ல ஆலிம்களாக அல்லாஹ் இவர்களை அங்கீகரிப்பானாக என்று துவா செய்தவனாக வாய்ப்பளித்த நிர்வாகத்திற்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை சுக்கரை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹுர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.